Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம் சந்தித்து பேசினார். திமுக கூட்டணியில் நீடிக்க ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் என காங்கிரஸ் மேலிடம் நிபந்தனைகள் விதித்துள்ள சூழலில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. திமுக கூட்டணி தொடர்பாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருந்தார். அது பற்றி பேட்டியளித்த கிரீஷ் ஷோடங்கர் ஆட்சியில் பங்கு மற்றும் கூடுதல் தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் குறித்து வலியுறுத்தினோம். டிசம்பர் 15க்குள் முடிவு சொல்ல கூறியிருந்தோம். இத்தனை நாளாகியும் திமுக பதில் சொல்லவில்லை. தற்போது பந்து அவர்கள் பக்கம் உள்ளது என கூறியிருந்தார். இந்த பேட்டியை ஆதரித்து காங்கிரஸ் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவரும் ராகுலின் நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தி தன் சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். இதெல்லாம் திமுக தரப்புக்கு கடும் எரிச்சலை ஊட்டியிருக்கிறது. காங்கிரஸ் தலைமைக்கு திமுக எதிர்ப்பும் பதிவு செய்தது. இதையடுத்து காங்கிரசின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்வதற்காகவும் 21 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி ஒதுக்குமாறு பேசவும் முதல்வரை சிதம்பரம் சந்தித்ததாக கூறப்படுகிறது. திமுக தரப்பை சமாதானப்படுத்தும் முயற்சிகள் சிதம்பரம் வாயிலாக நடந்து கொண்டிருக்கிறது.